ஹாய், வெல்கம் டு ஓப்பன் சிசிஎம் யூடியூப் சேனல். இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. நாய் யாரெல்லாம் வளர்க்குறீங்களோ எல்லாருமே இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். நாய் வளர்க்குற எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் முன்னாடியெல்லாம் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிற நாயவே கொல்ல ட்ரை பண்ணுவாங்க. பட் இப்போது நம்மளையே சேர்த்து கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. இது விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் சாத்தூர் படந்தாலில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு எதிர் வீட்டு லேடிக்கு டாக் பிடிக்காது. ஸோ ஸ்ட்ரீட் டாக்ஸையே ரொம்ப அப்யூஸ் பண்ணுவாங்க. அது மேலே தண்ணி எடுத்து ஊற்றுறது, வெந்நி எடுத்து ஊற்றுறது, கல் எறிகிறது, அதை கொல்றது, இந்த மாதிரி எல்லா வேலையுமே பார்த்துட்ருப்பாங்க. இந்த எதிர் வீட்டில் இருக்கிறவங்க சாத்தூர் சத்துணவு பணியாளர் இந்திராணி மற்றும் அவங்களோட பொண்ணு உமா மகேஸ்வரி 2 பேரும் சேர்ந்து தான் டாக் ரொம்ப அப்யூஸ் பண்ணுறது. எங்கள் டாகையே நிறையா தடவை கல் எடுத்து எரிஞ்சு கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த லேடி ஆக்சுவலாக எதிர் வீடு. பட் எங்களோட வீட்டு வெரண்டாவில் கூட எங்கள் டாகை வெளியே விடக்கூடாதான். ஃப்ரீடமாக நாய் இருக்கக்கூடாதான். நாய் ஒரு தடவை கூட குலைக்கக்கூடாது. நாய் குலைச்சது அப்படின்னா கல்லெடுத்து எரிஞ்சு கொல்ல தான் செய்வேன். அதே மாதிரி நம்பர் 4, எங்கள் வீட்டுக்கு யார் வேணாலும் வருவாங்க, எப்போ வேணாலும் வருவாங்க, உன் டாக் அதை காட்டி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு முந்தின நாள் இந்த டாக் நல்லா தான் இருந்தது. ஸோ நேற்று இந்த டாக் மேலே அவங்க தண்ணி ஊற்றுன மாதிரி இருந்தது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்க்குறோம் அதோட ஃபேஸ்லேருந்து புகையாக போகிற மாதிரி தெரியுது. ஸோ கொஞ்சம் ஒரு அப்புறம் பார்த்தோன்னா இதோட ஃபேஸ் இந்த மாதிரி இருக்குது. அப்போ அவங்க என்ன ஊற்றிருப்பாங்கங்கிறத நீங்களே கெஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரீட் டாக்ஸை இப்படி பண்ணுறதை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் தொடர்ந்து நெக்ஸ்ட் நாங்கள் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பாருங்கள், சாப்பிட்டுட்டு இருக்கிற டாக் திடீர்னு அங்கேருந்து போயிடுவாங்க. என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு நாங்கள் எப்பப்பெல்லாம் ஃபுட் வைக்கிறோமோ அந்த டயத்துலலாம் சத்துணவு பணியாளர் இந்திராணி இந்த மாதிரி வெளியே தண்ணி ஊற்றுவாங்க. அது தண்ணி தானா இல்லை அதுக்குள்ளே வரதா கலந்துருக்காங்களான்னு தெரியல. அது ஊற்றுறோடனே நாயோட ஃபேஸ் எங்கெங்கெல்லாம் ஊற்றுறாங்களோ அது ஃபுல்லாக டாக் மேலே அவங்க ஏதோ ஒன்று ஊற்றுறாங்கிறது நல்லா தெரியுது. அதை வீடியோ எடுப்போன்னு சொல்லி ட்ரை பண்ணோன்னா டாக் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஓடிடுது. பாருங்கள், அவங்க வெளியே தண்ணி எடுத்து ஊற்றணும்னு என்ன அவசியம்? அது டாக் மேலே ஊற்ற வேண்டிய தண்ணி. பட் டாக் இன்னைக்கு எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. ஏன் கேஸ்ட் ஆட்கள் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்க முடியும், வேற கேஸ்ட் ஆட்கள்லாம் நாங்கள் இருக்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு கேஸ்ட்டை பற்றி ரொம்ப தப்பாக பேசுவாங்க. இப்படியே டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்த லேடிஸு தெருவில் நின்று கத்துறது, தகாத வார்த்தையில் பேசுறதுன்னு ரொம்ப உச்சக்கட்டமாக செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் தான் இது. இந்த இன்சிடெண்ட் நடந்த டேட் December 21, 2024. இது நல்லா வெல் பிளான்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாக எங்கள் டாக் மேலேயே கல்லெடு தெரிகிறது, கொல்ல ட்ரை பண்ணுறது ரொம்ப நாளாக பண்ணிட்டு தான் இருந்தது. மார்னிங் ஒரு 8:30 மணி இருக்கும். என் பேபியை நான் குளிக்க ஊற்றிட்டு வெளியே தான் நான் உட்காந்துருக்கேன் இந்த டேங்க்கு கிட்ட. ஸோ தெருக்குள்ளே அன்னோன் பர்சன் யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ என் டாக் என்ன தான் கிராஸ் பண்ணி போகிறாங்க. போயிட்டு ஒரு தடவை போய் குலைச்சிட்டு நிற்கிறான். உடனே இந்த பணியாளர் இந்திராணியோட மகள் உமா மகேஸ்வரி நைட்டியை வரிஞ்சு கட்டிக்கிட்டு கெட்ட வார்த்தையாக பேசிக்கிட்டு இதே மாதிரி இதே மாதிரி கேரக்டர்ஸ்லாம் உண்மையிலேயே இருக்காங்க. கையில் ஒரு பெரிய பை ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிமெண்ட் கல்லாக இருக்குது. பெரிய கல்லாக வச்சுருக்காங்க. கல்லேருந்து 2 கல் எடுத்து என் நாய் மேலே எறிகிறாங்க. ஸோ எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா இப்படி தான் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். அவங்க வீட்டுக்குள்ளேருந்து எங்கள் வீட்டுக்குள்ளே அவங்க டேரெக்டாக பார்க்கலாம். அந்த மாதிரி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அதோட கேட்டு எல்லாமே. ஸோ எரிஞ்ச உடனே என் டாக் மாடிக்கு ஓடிடுச்சு. ஸோ என் பேபியை நான் வெளியே உட்காந்து குளிக்க ஊற்றிட்டு இருந்ததுனால நான் இதை பார்த்தேன். ரொம்ப நாளாக அவங்க அதை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இன்றைக்கி தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ இதை பார்த்த உடனேயே நான் எந்திரிச்சு போய் இது என்னோட டாக் மேலே நீ எப்படி கல்லெடு தெரியலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நாயை தெருவில் விடு, சாப்பாடு இல்லாமல் அலைஞ்சு திரிஞ்சு சாகட்டும்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கேன். நீ அதை கேட்க மாட்டேங்கிற. இன்றைக்கி பாரு, குடும்பத்தோடு எல்லாரையும் நான் கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து சத்துணவு பணியாளர் இந்திராணி அவங்களோட கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த லேடி இவளை முதல்ல கொன்னுட்டோம் அப்படின்னா அடுத்து யாருமே நாய் வளர்க்கவே பயப்படுவாங்க. நாய் வளர்க்குற எல்லாரையும் முதல்ல கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு கேட்டையே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி அவங்க வெல் பிளான்டாக எடுத்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ அது எனக்கு தெரியல. பெரிய சிமெண்ட்டு கல் எல்லாத்தையுமே எடுத்து தலையிலேயே எறிகிறாங்க. ஸோ அவங்க தலையில் எறிகிற கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கல்லாக இருக்குது. அவ்வளோ வெறித்தனமாக எறிகிறாங்க. எங்கள் வீட்டு கேட்டையே ஓப்பன் பண்ணிட்டாங்க. கையில் கல் வச்சுருக்கனால எங்கள் டாக் குலைச்சிக்கிட்டே மாடியில் நிற்கிறான். ஸோ என் பேபி அந்த டேங்க் கிட்ட நின்றுட்டுருக்காங்க. ஸோ கையில் இருக்கிற சிமெண்ட்டு கல் எல்லாத்தையுமே என் தலையில் எறிகிறாங்க. ப்ளஸ் என் கையிலேயே எரிஞ்சிட்டாங்க. ஸோ நான் உடனே டேர்ன் பண்ணி ரேயா முதல்ல உள்ளே போன்னு சொல்லி என் பேபியை வார்ன் பண்ணேன். வார்ன் பண்ண உடனே என் பேபி அங்கேருந்து பின்னாடி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பணியாளர் இந்திராணி அவர்கள் ஏன் குழந்தை மேலே ஒரு கல்லை தூக்கி எறிகிறாங்க. உடனே அவங்களோட மகள் உமா மகேஸ்வரியும் ஒரு கல்லை தூக்கி குழந்தை மேலே எறிகிறாங்க. பட் என் பேபி நிற்கவே இல்லை. நான் சொன்ன உடனே வேகமாக உள்ளே ஓடி போய் கேட்டுக்குள்ளே போய் நின்றுட்டு பயங்கரமாக கத்தி அழுகிறாங்க. சத்துணவு பணியாளர்னால் ஒரு நாளைக்கு எத்தனை குழந்தைய ஹேண்டில் பண்ணுறவங்க. பட் ஏன் குழந்தை மேலே ஒரு கல் எடுத்து எறிகிறாங்கன்னா அப்போ
அவங்க எப்படி ஒரு கொடூரமான மிருகமாக இருப்பாங்கன்னு பாருங்கள். டாக் சவுண்டு ப்ளஸ் என்னோடய பேபி அழுகிற சவுண்டு கேட்டு எங்கள் அம்மா கையில் ஃபோனை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த டைம் வந்து நான் அப்படியே நின்றுட்டுருக்கேன், தலையில் அடிச்சிருக்கனால அவர் தலையை பிடிச்சி நின்றுட்டுருக்கேன். ஸோ இன்னும் 2 கல் எடுத்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறத எங்கள் அம்மா பார்த்தாங்க. கையில் ஃபோன் வச்சுருந்ததுனால வீடியோ எதுவும் எடுக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டாங்க 2 லேடியுமே. இப்போல்லாம் மனுஷங்க வந்து மிருகங்களாக மாறிட்டு வராங்க, அது இதுலேருந்து நல்லா தெரியுது. ஸோ ஒரு ஆள் மேலே கல்லெடுத்து எறிகிற அளவுக்கு தைரியம் முதல்ல எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ எங்கள் அம்மா வரவும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு என்னையை தூக்கிட்டு ஒரு படியில் வந்து உட்கார வைக்கிறாங்க. கரெக்டாக எங்கள் அப்பா வந்து நிற்கிறாங்க. ஸோ எங்கள் அப்பா வரவுமே ஹோல் ஃபேமிலியுமே வெளியே வந்து நின்றுச்சு, எதுவும் பிரச்சனை பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் அப்பா நாய் வளர்க்குறது பிடிக்கலன்னா நீ இப்படி கொல்ற லெவலுக்கு போவியா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அவங்க சொல்கிற பதிலெலாம் கேளுங்க. சத்துணவு பணியாளர் இந்திராணி அவங்க சொல்கிறாங்க, எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் இப்படி தான் பண்ணுவேன். நல்லா யோசிச்சு பாருங்கள், அவங்க தான் ஒரு நாளைக்கு எத்தனை குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுற லேடி இப்படி சொல்கிறாங்க. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் இப்படி தான் பண்ணுவேன். அப்போ இவங்கக்கிட்ட எத்தனை குழந்தைகள் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். நாய் வளர்க்குறது எனக்கு பிடிக்காது, அதனால் நாயை தெருவில் விடு நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், கேட்க மாட்டேங்கிற. சத்துணவு பணியாளர் இந்திராணியோட மகள் உமா மகேஸ்வரி, கல்லை விட்டு தானே எரிஞ்சேன், என்னை கத்தியை வச்சா குத்துனேன், இதுக்கு போய் இவ்வளோ சீன் போட்டுட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க 2 பேரோட ஹஸ்பண்டுமே சொல்கிறாங்க, அவங்களுக்கு கோவம் இருந்துச்சுன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே இதை தூக்கி எறியுது அதை தூக்கி எறியுதுன்னு சொல்லிட்டு போட்டு உடச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் டென்ஷன் பண்ணுறீங்க, அவங்க சொல்கிறத கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஹஸ்பண்டு. ஒட்டுமொத்த மிருகமும் இப்போ மனுஷ ரூபத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அவங்க வெறித்தனமாக கல்லெடுத்து எறிகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிருகங்கள்லாம் தேவலைன்னு சொல்லுவீங்க. மிருகங்கள் தாக்குதலை விட ரொம்ப மோசமாக இருந்தது, அவ்வளோ வெறித்தனமாக தூக்கி எறிகிறாங்க. ஸோ இவங்க வந்து சத்துணவு பணியாளராக எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்தளவுக்கு வெறித்தனமாக கேப் விடாமல் கல்லெடுத்து எறிகிறாங்க. கையை வச்சு மறைக்கிறேன், கையில் கல்லெடுத்து எறிகிறாங்க, அங்கிட்டு இங்கிட்டு விலகுறேன், மறுபடியும் விலகுறப்பாருன்னு சொல்லி கல்லெடுத்து எறிகிறாங்க. நாய் வளர்த்த ஒரே காரணத்துக்காக அவங்க இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. இதை வந்து ப்ளூ கிராஸ் கவனிக்கணும், கண்டிக்கணும். சாத்தூர் ஜிஹெச்சில் நான் போய் அட்மிட் ஆகிறேன். ஸோ இங்கே வந்து தலையில் அடிச்சிருக்கனால நரம்பியல் டாக்டர் சாத்தூர் கிடையாது. ஸோ நீங்கள் விருதுநகர் போயிருங்கன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்லேயே விருதுநகர் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ நான் 4 டேஸாக நான் விருதுநகர் ஜிஹெச்சில் நான் இருக்கேன். இப்போ நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. ஸோ 3 டேஸ்க்குள்ளே எஃப்ஐஆர் போடணும். பிகாஸ் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சிவியராக அட்மிட் ஆகியிருக்கேன். ஸோ 3 டேஸாக அவங்க வந்து எஃப்ஐஆரே போடலை. ஸோ 4th டே நான் கண்ணு முழிச்சு பார்க்குறேன், போலீஸ் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ கம்ப்ளைண்ட் எழுதி வாங்குறதுக்காக, என்கிட்ட எழுதி வாங்குறதுக்காக கிடையாது, என் பக்கத்து பெட்டில் இருக்கிறவங்க கிட்டே எழுதி வாங்குறதுக்காக ஒரு போலீஸ் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. இன்சிடென்ட் நடந்தது December 21. இந்த வீடியோ நான் எடுத்த டேட் பாருங்கள், 24th December. கரெக்டாக 4 நாளில் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க, ஒருத்தவங்கள பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்து பெட்டில் இருந்தவங்கள நேற்று நைட்டு யாரோ அடிச்சிருக்காங்க. மறுநாள் காலையிலேயே போலீஸ் வந்து விசாரிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. பட் நான் 4 நாள் அங்கே தான் இருக்கேன். பட் எனக்கு வந்து விசாரிக்கிறதுக்கு யாருமே வரலை. ஸோ ஸ்டேஷன்லேருந்து வந்து விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு 4 டேஸ் ஆனது, யாருமே வந்து விசாரிக்கலை. இதுக்கு ஒரே ஒரு ரீசன், சத்துணவு பணியாளர் இந்திராணி தான் கேஸ் போட விடாமல், எஃப்ஐஆர் போட விடாமல் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. சத்துணவு பணியாளர் இந்திராணி பண்ண முயற்சிகள், அதில் நம்பர் 1, எனக்கே கால் பண்ணி மிரட்டல். ஒருத்தவங்க என்னை கால் பண்ணி விரட்டுறாங்க, நீ கேஸ் போட்ட அப்படின்னா, நீ எஃப்ஐஆர் போட்ட அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் ஆகும், இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவோங்கிற மாதிரி ஒருத்தவங்க வந்து விரட்டினாங்க எங்களை. சம்பவம் நடந்து 4வது நாள் 100 கால் பண்ணி பேசினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கேஸ் கொஞ்சம் இந்த 3 நாள் என்ன போயிட்டு இருக்குன்னா காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு தான் போய்கிட்டே இருக்குது. பட் நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன், கண்டிப்பாக எனக்கு கேஸ் போட்டே ஆகணும். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நாய் வளர்க்குற யாருக்குமே இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நம்ம வந்து கண்டிப்பாக கேஸ் போட்டே ஆகணும். இதை சும்மா விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து யாருக்காவது இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுறது ரொம்ப தீவிரமாக இருக்கேன். நீ கேஸ் போட்டு பாரு, அதுக்கப்புறம் நீ எப்படி உயிரோடு இருக்கன்னு பார்த்துடலாம், குடும்பத்தோடு உங்களை நான் கொல்லுவேன், எஃப்ஐஆர்னு ஒன்று நீ போட்டுட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் நீ இருக்க மாட்டே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விரட்டல் வந்தது. இல்லை என்னாலும் பரவாயில்ல, நீங்கள் கேஸ் போடுங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதனால அவங்க வந்து ஒரு 4 பேர் டேரெக்டாக வந்து கெஞ்சி கதறி வாபஸ் வாங்க வச்சாங்க. இனிமேல் நாங்கள் இந்த மாதிரி ஒரு தப்பு எதுவுமே பண்ண மாட்டோம், உங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம். ஸோ இனிமேல் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணோன்னா அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆக்ஷன் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரிலாம் சொல்லி எழுதி தான் நாங்கள் வாபஸே வாங்கினோம். என்ன தான் அவங்க இது பண்ணாலும் நான் இப்போ என் தலைக்கு பார்த்த ட்ரீட்மெண்ட் மட்டுமே 3,06,000க்கு மேலே நான் செலவு பண்ணிட்டேன். ப்ளஸ் பேபியை வச்சுக்கிட்டு நான் இங்கேயும் அங்கேயும் அலையிறது வேற ஒரு பக்கம். ஓகேன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சது.
ஸோ நான் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வரேன். ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாமே என்னை சுற்றி வந்துட்டுருக்கு. பிகாஸ் 20 டேஸாக யாருமே எங்கள் வீட்டிலேருந்து யாருமே ஃபுட்டு வைக்கல போல். சரின்னு சொல்லிட்டு நான் ஃபுட்டு வைக்கிறேன். உடனே அவளுக்கு வந்து போலீஸை கூப்பிட்றாங்க. ஸோ போலீஸை கூப்பிட்டு இங்கே பாருங்கள், ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு வந்து அவங்க ஃபுட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் போடுறாங்க. ஸோ அதுக்கு உடனே போலீஸ் வந்து இவ்வளோ பிரச்சனை வருதில்ல, அப்போ நீங்கள் என்னமே ஃபுட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ டாக் குலைக்கிறத வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் எங்களையே வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ எங்கள் அம்மா ஏதாவது வெளியே போய் எதாவது வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களே வீடியோ எடுப்பாங்க. நான் என் பேபி கூட ஏதாவது விளையாண்டுருக்கேன்னா என்னையும் வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கேட்டோன்னா உன் நாய் எப்படி குலைக்குதுங்கிறத நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேபி ஆக்சுவலி ப்ரீகேஜி படிச்சுட்டு இருக்காங்க. பட் நடுவில் நான் ஸ்கேனுக்காக நான் ஊருக்கு போவேன் வருவேன், டேப்லெட் சேஞ்ச் பண்ணுவாங்க. இதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது முந்தின நாள் தான் வந்திருக்கோம். ஸோ என்றைக்காவது பேபியை ஸ்கூலுக்கு அனுப்புவோன்னு சொல்லிட்டு லஞ்ச் பேக் ரெடி பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணி பார்த்தோன்னா போலீஸ் நிற்பாங்க. ஸோ 3 நாளைக்கு ஒருக்க வீட்டுக்கு வந்து போலீஸ் வந்துடுவாங்க. என்னென்னு ரீசன் கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ரீசன் தான் சொல்லுவாங்க. இவங்க வீட்டு நாய் வந்து குலைச்சிக்கிட்டே இருக்குது, அதை வந்து எங்களால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு சத்துணவு பணியாளர் இந்திராணி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த தெரு ஃபுல்லாக அப்படி சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா எங்கள் டாக் அந்தளவு குலைக்கிறதே கிடையாது. இந்த ஏற்ற வீட்டு லேடி மட்டும்தான் ஏதாவது ஒரு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போலீஸை 3 நாளைக்கு ஒருக்க வர சொல்லுவாங்க. இந்த நாய் எப்படி குலைக்குதுன்னு பாருங்கள், வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டார்ச்சர், நாய் ஒரு தடவை குலைச்சா கூட உடனே ஆளுகளை கூப்பிடுவாங்க. அதே மாதிரி நாங்கள் இருக்கிற வந்து லீஸ் வீடு. ஸோ இந்த ஹவுஸ் ஓனர் கால் பண்ணி விரட்டல் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி உன் வீட்டில் இருக்கிற ஆளை வந்து நீ காலி பண்ண வைக்கல அப்படின்னா உன் மேலேயே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்போங்கிற மாதிரி ஹவுஸ் ஓனரே விரட்டியிருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போலீஸே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. இவங்க சொல்கிற ஒரே ஒரு ரீசன் நாய் குலைக்குது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க, இவங்களை வேணும்னு டார்ச்சர் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்கிறத அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. எங்ககிட்டயுமே எங்களுக்கு இது புரியுதுங்கிறதையும் எங்ககிட்டயுமே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கு அப்புறமும் நாங்கள் வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறமும் பயங்கரமான பிரச்சனையாக இருந்தது. ஸோ சிஎம் மொபைலுக்கே வந்து இந்த நாய் வந்து பயங்கரமாக குலைக்குது, எங்களால் வந்து இங்கே இருக்க முடியல, தெருவில் யாருமே அப்படி சொல்கிறது இல்லை, இவங்க மட்டும்தான் அப்படி சொல்கிறாங்க. சிஎம்க்கு மெசேஜ் போட்டது வந்து இந்த ஏற்ற வீட்டு லேடியோட மக உமா மகேஸ்வரிங்கிற லேடி தான் போட்டு, இந்த டாக்னால என்னால் இங்கே இருக்க முடியலை, ஸோ நீங்கள் வந்து உங்களை வீடு மாற்ற வைங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. உடனே போலீஸும் நீங்கள் வந்து 1 மந்த்தில் வீடு மாறிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எங்ககிட்டேருந்து எழுதி வாங்கிட்டாங்க. டாகு குலைக்குதுன்னு இவங்க சும்மா சொல்கிறாங்கங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே எங்கள் வீட்டில் நாங்கள் கேமரா வச்சோம். ஸோ போலீஸ் வந்து கேட்டாலுமே கேமராவை நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டோன்னா ஸோ அவங்க அதை பார்த்துட்டு எந்த ஆக்ஷனுமே எடுக்காமல் போயிடுவாங்க. ஸோ எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட்டாக அவங்க எடுத்த ஒரு டெசிஷன் தான் சிஎம் மொபைலுக்கே மெசேஜ் பண்ணுறது. 3 நாளைக்கு ஒருக்க போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டுடுவாங்க எங்கள் அப்பாவை. என்னென்னு கேட்டோன்னா உங்கள் டாக் குலைக்குதான் அப்படிங்கிற ரீசன் மட்டும்தான் அவங்களால சொல்ல முடியும், வேறு எந்த ரீசனுமே அவங்களால சொல்ல முடியாது. எங்களை ரொம்ப ப்ரெஷர் போட்டு தான் இந்த வீடையே சேஞ்ச் பண்ண வச்சாங்க. எங்களால் மன அழுத்தம் ஒரு சுச்சுவேஷனுக்கு மேலே தாங்க முடியலை. மன அழுத்தம் தாங்க முடியாமல் தான் நாங்கள் அங்கேருந்து சேஞ்ச் பண்ணோம் வீடை. சத்துணவு பணியாளர் இந்திராணி நாங்கள் வீடு மாற்றினாலும் எங்களை விடாமல் துரத்தி இன்னும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, வேறு வீடு சேஞ்ச் பண்ணி வந்துட்டோம். பட் வந்ததுக்கப்புறமே அந்த லேடியோட டார்ச்சர் இன்னுமே நிற்கலை. ஓனர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு எதுக்கு இந்த வீடை கொடுத்தீங்க, ஸோ இவங்க வந்து நாய் வச்சுருக்காங்க, நாய் வந்து இந்த வீடை பாழாக்கிரும், ஸோ நாய் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் வீடே கொடுக்கக்கூடாது, அவங்களாம் தெருவாக அலையணுங்கிற மாதிரியெல்லாம் இந்த லேடி டார்ச்சர் இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தோன்னா பக்கத்து வீட்டுக்காரர் வந்து தேவையில்லாமல் பிரச்சனைக்கு வராங்க. என்னென்னு கேட்டேன்னா, நான் வந்து இந்திராணியோட சொந்தக்காரன், நான் அப்படி தான் பிரச்சனை பண்ணுவேன், நீ எந்த தெருவுக்கு போனாலும் எங்கள் கேஸ்ட் ஆளுக வந்து நீ இருக்க விட மாட்டாங்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம், ஏன்னா இந்திராணி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியே சண்டை போடுறாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு டார்ச்சர் வந்து இன்டைரக்டாக பல மடங்காக இருக்குது. ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக எல்லாத்தையுமே ப்ரூஃபோடு நான் உங்களுக்கு காமிப்பேன். வாபஸ் வாங்கும்போது நாங்கள் ஒரு பேப்பரில் எழுதியிருந்தோம், அடுத்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இந்திராணி மூலமாக எங்களுக்கு வந்தாலே உடனே எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எழுதியிருந்தோம். பட் அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான பிரச்சனை, ஸ்டேஷனில் சொன்னாலுமே வார்ன் பண்ணி அனுப்பிட்டோம் அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாங்க. எஃப்ஐஆர் இப்போ வரைக்குமே போடலை. இன்னும் அவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, நாங்கள் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இப்படியே தான் எங்கள் லைஃப் போய்கிட்டுருக்கு. டாக் வளர்க்குற ஒரே ரீசனை வச்சுக்கிட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமா, இவ்வளோ மன அழுத்தம் பண்ணுறாங்களே, இவங்களுக்கெல்லாம் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இவங்கள மாதிரி ஆட்களும் நம்ம ஊரில் இருக்காங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவே ஷேர் பண்ணியிருக்கேன். டாக் வளர்க்குறவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் மனுஷ ரூபத்தில் இப்போ நிறைய மிருகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ நான் 2 பேருக்கு டெடிகேட் பண்ணுறேன். நம்பர் 1 ப்ளூ கிராஸ்க்கு, நம்பர் 2 மக்களாகிய உங்களுக்கு. நான் என்ன நினைக்கிறேங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். See you on next video.